நான் இதை செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது. என் குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும். அம்மா, இது முக ஆபத்தானது. அவருக்கு தெரிந்தால் நம்ம விடமாட்டார். எனக்கு வேறு வழி இல்ல. இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம் குழந்தைகளை மாற்றிக்கொள்வோம். என்ன, அது சரியா இருக்குமா? மன்னிக்கவும், இதுதான் ஒரே வழி. ஓ சரி, நான் உங்களுக்கு உதவுறேன். என் குழந்தையே, நீ உயிரோட இரு. நான் உனக்கு ஒரு உண்மையை கூற வேண்டும். உன் உண்மையான அம்மா நான் இல்லை. அப்படி என்றால் யார் நீங்க? என்னோட உண்மையான அம்மா எங்க? உன்னுடைய அம்மாவின் பணிப்பெண் நான். உன்னுடைய அம்மா அவளின் கொடூரமான சகோதரனின் பிடியில் சிக்கியிருக்கிறாள். அவளை நீ காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய மாமன் தன் தந்தையின் சொத்துக்களை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறான். அதனால் அவன் சகோதரிக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்று விடுவான். நான் அவனிடமிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இப்போது நீதான் உன் தாயை காப்பாற்ற வேண்டும். நான் எப்படி என் தாயை மீட்பது? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அவனுக்கு மிகவும் பிடித்த ஒட்டகங்கள் 3 இருக்கின்றன. அந்த 3 ஒட்டகங்களையும் அவன் சிறு வயசிலிருந்தே வளர்த்து வருகிறான். அவன் அந்த 3 ஒட்டகங்களையும் தன்னுடைய அதிர்ஷ்டமாக நினைக்கிறான். அந்த ஒட்டகங்களில் ஒன்று குருடு, ஒன்று வால் இல்லாதது, ஒன்று சொறி பிடித்தது. நீ முதலில் பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே நிற்கும் அவனது ஒட்டகங்களை பிடிக்க வேண்டும். பின்னர் அவற்றை பணயமாக வைத்து உன் தாயை மீட்க வேண்டும். நீ இப்பொழுதே புறப்படும். அம்மாவை காப்பாத்த இதுவே சரியான நேரம். வெற்றியுடன் திரும்பி வா. சரி அம்மா, நான் வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். நீண்ட தூரம் நடந்து விட்டேன். ஆனா ஒரு ஒட்டகத்தையும் காணவில்லையே. என்ன இது? ஒரு பக்கம் அழகான புட்களும் பூக்களும் இருக்கின்றன, ஆனால் மறுபக்கம் ஒன்றையும் காணவில்லையே. அப்படி என்றால் அந்த ஒட்டகங்களில் ஒரு பக்கம் பார்வையற்றது இந்த வழியாக தான் சென்றிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நடந்து போய் பார்ப்போம். அதோ அங்கே நிற்பது நான் தேடி வந்த ஒட்டகமாக தான் இருக்க வேண்டும். ஆம், இது ஒரு கண்ணில் பார்வையில்லாத ஒட்டகமே தான். அதனால் தான் தன் பார்வைக்கு தெரியும் புட்களை மட்டுமே மேய்ந்திருக்கிறது. அப்படின்னா மற்ற 2 ஒட்டகங்களும் இங்க அருகில் தான் நிக்க வேண்டும். என்ன இது? இந்த மரத்தில் ஒட்டகத்தின் முடிகள் அதிகமாக இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த சொறியுள்ள ஒட்டகம் தான் இந்த மரத்துல தன் உடலை தேய்திருக்க வேண்டும். சரி, கொஞ்ச தூரம் நடந்து சென்று பார்க்கலாம். அதோ சொறியுள்ள ஒட்டகம்தான் மரத்தில் தன்னுடலை தேய்த்து கொண்டுகிறது. ஒரு வழியாக 2 ஒட்டகங்களையும் பிடித்து விட்டேன். இன்னும் ஒன்றுதான் மிச்சம் உள்ளது. வால் இல்லாத ஒட்டகம் இங்கே அருகில் தான் இருக்க வேண்டும். தேடி பார்க்கலாம். இது நிச்சயமாக அந்த வால் இல்லாத ஒட்டகத்தின் கழிவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கழிவுகள் குவியலாக இருக்கின்றது. அந்த ஒட்டகத்துக்கு வால் இருந்திருந்தால் இந்த கழிவுகளை சிதறடித்திருக்கும். வால் இல்லாத ஒட்டகம் அங்கே நிற்கின்றது. ஒரு வழியாக 3 ஒட்டகங்களையும் பிடித்து விட்டேன். இந்த 3 ஒட்டகங்களையும் மறைத்து வைப்பதற்கு ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒட்டகங்களை மறைத்து வைப்பதற்கு இதுவே சரியான இடம். இப்பொழுது நான் என் அம்மாவை தேடி போக வேண்டும். எனக்கு தண்ணீர் வேணும். நான் மிக பலவீனமா இருக்கிறேன். நீ உயிரோட இருக்க இதுவே போதும் படணும். என் அம்மா அவனிடம் துன்பப்படுகிறாள். அவளுக்கு போதுமான தண்ணீர் கூட கிடையாது. நான் அவளை இப்படி விட மாட்டேன். அவளுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். யாரப்பா, நீ இங்க என்ன செய்கிறா? அம்மா, நான் தான் உங்கள் மகன் எலியாஸ். இது உண்மையா? உண்மையிலே என் மகனா? நான் தினமும் உன்னை நினைத்து காத்திருந்தேன். ஆமாம்மா, நான் தான் உங்க மகன். உங்களை தேடி வந்தேன். உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல, நீ இங்கிருந்து சீக்கிரமா போய்விடு. அவன் உன்னை பார்த்தால் கொண்டு விடுவான். இல்ல, நான் உங்களை இங்கிருந்து காப்பாற்ற போறேன். இனி நீங்கள் தனியாக இல்லை.
வேண்டாமப்பா, நீ போய்விடு. நீ உயிரோட இருக்கிறாய், இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இல்ல அம்மா, என்ன தடுக்காதீங்க. நான் நீக்கள் இல்லாம இங்கிருந்து செல்ல மாட்டேன். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த பாலைவனத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும்? அது என் சகோதரனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மலைகளில் தண்ணீர் இருக்கும் இடத்தை இரகசியமாக வைச்சிருக்கிறான். இரவில் தான் வேலைக்காரர்களோட ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க போவான். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்துல தான் அவன் செல்வான். பிறகு யாருக்கும் தெரியாம அமைதியா திரும்பி வந்து விடுவான். இங்கே மலைமண் மிகவும் கடினமான பாறையாக இருக்கும். அதனால் அதில் கால் தடங்கள் கூட பதியாது. ஆமாம், அவை என்ன ஆ, காலணிகள் போல தெரிகின்றன. இவை சகோதரனின் வேலையாட்களின் காலணிகள். தினமும் சுத்தம் செய்வதற்காக இங்கே விட்டு செல்வார்கள். ஓ அப்படியா? அப்படின்னா இதனை வச்சு இலகுவா தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம். அதப்படி முடியுங்க. எனக்கு கொஞ்சம் கிரீஸ் மட்டும் தாருங்கள். சரி, இரு தருகிறேன். இதோ இருக்கிறது. இதை வைத்து என்ன செய்ய போகிறாய்? மலைகளில் இருக்கும் கடினமான பாறைகள் இந்த எண்ணெய் பசை ஒட்டிக்கொள்ளும். அந்த அடையாளத்தை வைத்து நான் தண்ணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிப்பேன். சீக்கிரமாக வாருங்கள். அனைவரும் எழும்புவதற்குள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இவர்கள் செல்லும் இடத்துக்கு நானும் செல்ல வேண்டும். அனைவரும் இந்த வழியில்தான் போயிருக்கிறார்கள். சீக்கிரமா சென்று அம்மாவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும். என்னுடைய ஒட்டகங்கள் எங்கே சென்றிருக்கும்? அவை ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? யார் இந்த சிறுவன் இங்கே? இவன் என்ன செய்கிறான்? யார் நீ? இங்க என்ன செய்ற? நான் தான் உன் சகோதரின் மகன். அப்படின்னா நான் கொன்றது யாரு? அப்போ நீ உயிரோட தான் இருக்கிறாயா? இப்பொழுதே உன்னை கொன்று விடுகிறேன். அவசரப்படாதே. உனக்கு உனது ஒட்டகங்கள் வேண்டுமென்றால் நான் சொல்வதை கேள். என் ஒட்டகங்களை நீயா பிடித்து வச்சிருக்கிற? அவற்றை மறைத்து வைத்து என்னை சோதிக்கிறாயா? உனக்கு தைரியம் அதிகமா போயிட்டது போலனே. நான் உன்னோட சண்டை போட வரவில்லை. என் தாயை அழைத்துச் செல்லவே வந்தேன். என்னுடன் விளையாடாதே. அவற்றை உடனே கொண்டு வா. முதலில் என் அம்மாவை நீ விடுவிக்க வேண்டும். அவள் பாதுகாப்பாக இல்லையெனில் இந்த ஒட்டகங்களை நீ ஒருபோதும் பார்க்க மாட்டாய். ஒட்டகங்கள் என் செல்வம். அவைகளை நான் இழக்க முடியாது. இவனை கொல்வதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. சரி, உன் அம்மாவை நான் விடுவிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ என் கண்ணில் மறுபடி ஒருபோதும் படக்கூடாது. உன் புத்திசாலித்தனத்தால் நீ என்னை ஜெயித்து விட்டாய். அதனால் உன்னை நான் உயிருடன் விடுகிறேன். பிழைத்து போங்கள். அம்மா, இனி நீங்க கவலைப்பட தேவையில்லை. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே ராசா, ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.